இந்த ஒரு சின்ன கார் இன்சூரன்ஸ் மிஸ்டேக் ஒரு ஆள் பண்ணினதால $300 இருந்த ஒரு கார் இன்சூரன்ஸ் $5000 போயிருக்குது. நீங்க ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபியூச்சர்ல கார் வாங்குற ஐடியாவில் இருப்பீங்கன்னு சொன்னா கரெக்டாக இந்த வீடியோவை பாருங்க. ப்ளஸ் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவைப்படாட்டி ஃபியூச்சர்ல தேவைப்படும். நேற்று என்கிட்ட ஒரு ஆள் கால் எடுத்திருந்தாரு இன்சூரன்ஸ் கேட்டு. ஸோ அவர் கால் எடுத்து சொன்ன விஷயம், அவர் $300 இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருந்ததாகவும் இப்போ அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி $5000 பே பண்ண சொல்றதாகவும் என்ன செய்யறேன்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் அப்படி சொல்லக்குள்ளே எனக்கு விளங்கிட்டே என்ன காரணம்னு சொல்லி. இதுக்குரிய ரீசன் என்னன்னு சொன்னால் நான் பேமெண்ட் அப்படி மிஸ்ட் இன்சூரன்ஸ் பேமெண்ட். நார்மலாக ஒன்டேரியோவில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த் டு மந்த் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் லோ ரிஸ்க் டிரைவர் நார்மல் டிரைவராக இருப்பீங்கன்னு சொன்னால் மந்த் டு மந்த் பே பண்ணலாம். அதாவது இன்சூரன்ஸ் பாலிசிஸ், கார் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் 1 இயருக்கு தான் நாங்கள் ரைட் பண்ணுறேன். 1 இயருக்குரிய இன்சூரன்ஸை நீங்கள் மந்த்லி அதாவது 12 பிரிச்சு, சில இன்சூரன்ஸ் கம்பெனி 12 எடுப்பாங்க, சில இன்சூரன்ஸ் கம்பெனி 10 பிரிச்சு எடுப்பாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் முதலாவது எடுத்துட்டு அதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்கிற 10 பேமெண்ட்டையும் மந்த் டு மந்த்தாக எடுப்பாங்க. இப்போ நார்மலாக இந்த பேமெண்ட் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸ் பைன் பண்ணக்குள்ளேயே ஒயிட் செக் கொடுப்பீங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ்லேயோ செக்கிங் அக்கௌண்ட்டில் ஒயிட் செக் கொடுப்பீங்க. அந்த ஒயிட் செக்கை நாங்கள் கொடுத்து பைன் பண்ணுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டேட்டில் எந்த டேட்டில் உங்களுக்கு பேமெண்ட் போகணுமோ அந்த டேட்டில் என்ன செய்வாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அமௌண்ட் அவங்க என்ன அமௌண்ட் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்களோ அதே அமௌண்ட்டை மாதம் கட் பண்ணுவாங்க. இப்படி மாதம் கட் பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும், ரைட்? இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு மாதத்துக்கு பேமெண்ட் எடுக்க போகக்குள்ள உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் NSF ஆகும், அதாவது பேமெண்ட் டிக்ளைன் ஆகும். பேமெண்ட் டிக்ளைன் ஆனால் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நோட்டீஸ் ஒன்று அனுப்புவாங்க. உங்களோட பேமெண்ட் டிக்ளைன் ஆகிட்டு நாங்கள் திரும்ப இத்தனை நாளைக்கு பிறகு திரும்ப ட்ரை பண்ணுவோம், அந்த டைமில் கட்டாயம் பணத்தை வைக்கணும்னு சொல்லி ஒரு வார்னிங் ஒன்று அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற வார்னிங்கை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அதில் பணம் வைக்காமல் விடுவீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸை நான் பேமெண்ட்னு சொல்லி கேன்சல் பண்ணுவாங்க. அநேகமான நாங்கள் நினைக்கிற இப்படி நான் பேமெண்ட் சொல்லி கேன்சல் ஆகினா திரும்ப நான் பணத்தை போட்டால் திரும்ப இன்சூரன்ஸை ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுவாங்க தானேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% எல்லா டைம்லையும் அது சாத்தியமாக மாட்டேங்கி. நான் பேமெண்ட் ஆகினா பாலிசியை கேன்சல் பண்ணிடுவாங்க. இனி திரும்ப அதே ப்ரைஸுக்கு திரும்ப அதே பாலிசியை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இல்லையாங்கிறது இனி அண்டர் ரைட்டரில் இனி இன்சூரன்ஸ் கம்பெனி எடுக்கிற முடிவில் இருக்குது. எப்போயுமே 100% ஷுவர் இல்லை நீங்கள் அதே பாலிசியில் அதே ப்ரீமியத்தில் திரும்ப எடுப்பீங்கன்னு சொல்லி. அப்படி நான் பேமெண்ட் சொல்லி உங்களோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகும்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த இன்சூரன்ஸ் நீங்கள் உங்களோட காருக்கு போடுற வரைக்கும் நீங்கள் ஓடுறது இல்லீகல். அதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் கருதப்படுவீங்க. உங்களோட வாகனத்தை நீங்கள் ஓட முடியாது. இப்படி நான் பேமெண்ட் உங்களோட இன்சூரன்ஸில் வரும்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் லோ ரிஸ்க் டிரைவர் இல்லை, ஹை ரிஸ்க்கு போயிடுவீங்க. அதாவது டிரைவிங் படி நீங்கள் ஹை ரிஸ்க் இல்லை, நீங்கள் பேமெண்ட்டை ஒவ்வொரு மாதமும் கட்டுறதுக்கு ஏதுவான ஆள் இல்லைன்னு சொல்லி அதில் ஹை ரிஸ்க்காக மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றி உங்களோட டேஷ் ரிப்போர்ட்லேயோ அப்படி ஆட்டோ ப்ளஸ் ரிப்போர்ட்டில் நான் பேமெண்ட் சொல்லி உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டுருவாங்கன்னு சொன்னால் அந்த டேஷ் ரிப்போர்ட்டை இங்கே கனடாவில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் இருக்கிற ப்ரோக்கர்ஸும் ஏஜென்ட்ஸும் யார் வேணுனாலும் உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டை ஃபுல் பண்ணக்குள்ளே நீங்கள் நான் பேமெண்ட்டால் உங்களோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிருக்குன்னு சொல்லி அதில் காட்டும். அதில் காட்டினா அதுக்கு பிறகு நார்மலாக இன்சூரன்ஸ் எழுதுகிற ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்ஸில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். அப்படி ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் நீங்கள் இன்சூரன்ஸ் எழுத போனாலும் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நேற்று அவரோட ஃபைலை நான் எந்த சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணக்குள்ளே எனக்கு ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் தான் அவருக்கு எனக்கு ப்ரீமியம் வந்துக்கு. அப்படி வந்தாலும் எனக்கு அதில் மெசேஜ் வந்துருக்குது அவருக்கு பைன் பண்ணுறது முதல் நான் அண்டர் ரைட்டருக்கு அதை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி, அதாவது ரெஃபர் பண்ணி அண்டர் ரைட்டர் அப்ரூவல் எடுத்ததுக்கு பிறகு தான் நான் பைன் பண்ணலாம். மற்ற நார்மல் ரிஸ்க் மாதிரி நான் டைரெக்டாக பைன் பண்ணினதுக்கு பிறகு அண்டர் ரைட்டர் அப்ரூவலுக்கு அனுப்ப இயலாது. அண்டர் ரைட்டர் எடுக்கிற முடிவில் இருக்கு, அவர் ஓகே பைன் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நான் பைன் பண்ணலாம். அப்படி அவர் பண்ண முடியாதுன்னு சொன்னால் முடியாது. அப்படி அவர் பண்ண சொன்னாலும் அநேகமாக 90% இல்லாட்டி 99% பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேமெண்ட் இருக்குன்னு சொன்னால் திரும்ப மாதம் உங்களை இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுறத அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஃபுல் 1 இயர் பேமெண்ட்டை மொத்தமாக பே பண்ணி போட்டு இன்சூரன்ஸ் எடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 60-70% இல்லாட்டி 40-50 அது அண்டர் ரைட்டர் முடிவில் இருக்கு இவ்வளவு, அதாவது ஃபுல் ப்ரீமியத்தில் 1 இயர் ப்ரீமியத்தில் இத்தனை % ஃப்ரண்ட்டுக்கு டிபாசிட்டாக பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வேணுன்னா மந்த்லி பே பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நான் பேமெண்ட்டில் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிருக்குது. அதாவது இன்சூரன்ஸுங்கிறது எதிர்காலத்தில் நடக்க போகிறதுக்கு
நம்ம செய்கிற ஒரு விஷயம் தான் இன்சூரன்ஸ். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு நான் பேமெண்ட் இருக்குன்னு சொன்னால் ஃபியூச்சரில் நீங்கள் திரும்ப நான் பேமெண்ட் செய்வீங்கன்னு சொல்லி தான் அவங்க கருதுவாங்க. ஓகே, நீங்கள் சொல்லலாம் நான் நான் பேமெண்ட் ஆகினது இந்த காரணத்தால் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வேலை வைத்து அப்படி, ஆனால் இப்போ எனக்கு நல்ல வேலை இருக்குது இப்போ எல்லாம் ஓகேன்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதை நம்பாதே. நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்களுக்கு ஒரு நான் பேமெண்ட் இருந்தால் எதிர்காலத்திலே நீங்கள் நான் பேமெண்ட் செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 6 வருஷம், சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 10 வருஷம், அது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்து அந்த நான் பேமெண்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க அந்த 6 to 10 வருஷம் அவங்க கன்சிடர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஹை ரிஸ்க் டிரைவர் தான். அதுக்கு பிறகு தான் உங்களை ஹை ரிஸ்க்லேருந்து லோ ரிஸ்க்கு மாற்றுவாங்க. இப்படி நான் பேமெண்ட் வரும்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களோட ஆப்ஷன்கள் குறைஞ்சிடும். இப்போ நார்மலாக ஸ்டாண்டர்ட் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இப்போ எங்களோட ப்ரோக்கரேஜில் நாங்கள் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நிறைய மல்டிபிள் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் பேமெண்ட் வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் ஆவீங்கன்னு சொன்னால் 1-2 ஹை ரிஸ்க் மார்க்கெட் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த 2ல் எதில் ஒன்று உங்களுக்கு இன்சூரன்ஸ் தந்தா தானே தவிர இல்லை அவங்க சொல்கிற ரேட்டில் நீங்கள் போய் தான் வர வழி இல்லை. உங்களோட ஆப்ஷன் கடும் குறையும். ஹை ரிஸ்க் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டை விட ஹையர் ரேட்டில் தான் நார்மலாக அநேகமாக தருவாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி மந்த்லி பேமெண்ட் பண்ண முடியாது, ஆனுவல் பேமெண்ட் பண்ணணும். அப்படி பெரிய ஒரு டிபாசிட்டை பண்ணதுக்குனா மந்த்லி பேமெண்ட் பண்ண விடுவாங்க. அடுத்து நான் பேமெண்ட்டால் கேன்சல் பண்ணி திரும்ப இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு திரும்ப நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு கெப் வந்து உங்கள் இன்சூரன்ஸில் வந்துடும். கண்டினியூட்டி அப்படியே இல்லாமல் போயிடும். அடுத்தது இப்படி இன்சூரன்ஸ் நான் பேமெண்ட்டால் கேன்சல் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வாகனத்தை ஓடி நீங்கள் பிடிவாடுவீங்கன்னு சொன்னால் ஃபைன் பெரிய அளவில் $5,000 $25,000 இல்லை அதுக்கு மேலே கூட ஃபைன் போடலாம். ஒரு போலீஸை பொறுத்தது. பிடிச்சாங்கன்னு சொன்னால், அதாவது இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் டிரைவ் பண்ணீங்கன்னு சொல்லி பிடிச்சாங்கன்னு சொன்னால் நிறைய ஃபைன் வரும். டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட லைசன்ஸ் டெர்மினேட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்ப அதே பாலிசியில் அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்களாங்கிறது கேள்விக்குறி, சந்தேகம். அப்படி அவங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணாடி நீங்கள் புது மார்க்கெட்டில் தேடி போகணும். புது மார்க்கெட் தேடக்குள்ள அநேகமாக ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் கிடைக்குள்ள நீங்கள் ஃபுல் 1 இயருக்குரிய பேமெண்ட்டை பே பண்ணி போட்டால் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். எப்படி ஒரு கிழமைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு 5 to 6 பேர் நான் பேமெண்ட் பிரச்சனையோட என்கிட்ட வந்து பேசுகிறீங்க. ஐ ரியலி ஃபீல் பேட் அபவுட் தெம். ஓகே, ஏதோ ஒரு தற்செயலான ஒரு காரணத்தால் நான் பேமெண்ட் ஆகிட்டு இப்போ அவங்களால காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்க இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிவாங்க. அப்படி இல்லாட்டி ஃபுல் இயர் பேமெண்ட்டை பே பண்ண சொன்னால் லைக் யோசிச்சு பாருங்கள், லைக் $300 $400 பேமெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் தான் நான் பேமெண்ட் ஆகுது. ரைட், ஏதோ ஒரு காரணம் அவங்கள்ட்ட வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்கலில் அந்த $300-400 பேமெண்ட் பண்ண முடியாமல் போனதுக்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபுல் ஆனுவல் பேமெண்ட்டை பண்ண சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,000 6,000 7,000 சில டொரண்டோ ஜிடி ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் $9,000-10,000 ஆனுவல் பேமெண்ட்டையும் மொத்தமாக பே பண்ணி போட்டு இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டி வரும். யோசிச்சு பாருங்கள். சில நேரம் அவங்க கார் வாங்கியிருப்பாங்க ஒரு 4,000-5,000 தான். ஆனால் இன்சூரன்ஸ் ஃபுல் இயருக்கு பே பண்ணுற 8,000-10,000 யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய காசுன்னு சொல்லி. எந்த அட்வைஸ் ஒன்றுன்னு சொன்னால் தயவு செய்து நான் பேமெண்ட் மட்டும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. நான் நான் பைண்ட் பண்ணி கொடுக்குற எந்த கிளைண்ட்ஸுக்கும் நான் பர்சனலாக கால் எடுத்து அவங்களுக்கு மெசேஜில் அந்த பாலிசி அப்ரூவ் ஆகினோடனே நான் சொல்ல ஒரு விஷயம், தயவு செய்து எப்போலாம் பேமெண்ட் டேட்ஸ்ன்னு சொல்லி நம்மளை பாலிசியில் போட்டிருப்பாங்க இந்தந்த டேட்டில் உங்களுக்கு பேமெண்ட் எடுப்போம்னு சொல்லி அந்த டேட் எல்லாத்தையுமே உங்களோட கலண்டர்லேயோ ரிமைண்டரில் போட்டு வச்சு அதில் அதுக்குரிய பணத்தை போதுமான அளவு போட்டு வைங்கன்னு சொல்லி ரிமைண்டர் போட்டு அதை நான் ஸ்பெஷலாக கேர் எடுத்து சொல்லுவேன். ஏன்னா அந்த நான் பேமெண்ட் பிரச்சனை மட்டும் வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையே தலைவெல்லாம் மாற்றி போட்டுரும். ஓகே, ஸோ இப்போவே உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு பேமெண்ட் வெட்டுப்படும்னு சொல்லி பார்த்து அந்த டேட்டில் இருந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முதல் உங்களோட ஃபோனில் ரிமைண்டர் ஒன்றை வச்சு இன்சூரன்ஸ் பேமெண்ட்டை ரெடி பண்ணணும். இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ரிமைண்டர் ஒன்றை போட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த டேட்டில் ரிமைண்டர் வைப்பீங்கன்னு சொன்னால் அந்த ரிமைண்டர் வந்தோடனே உங்களுக்கு தச்சியெல்லாம் மறந்தாலும் அதுக்குரிய பணத்தை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து போடலாம். ஸோ உங்களுக்கு இந்த நான் பேமெண்ட்டால் பிரச்சனையான எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலிக்கு யாருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சுட்டீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடு வச்சுட்டீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் கார் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்படி இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் ஒரு 10-15 நாளில் வருது, பெஸ்ட்டான ரேட்டுகளை செக் பண்ணணும்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களை 30+ கம்பெனிஸில் உங்களோட ப்ரொஃபைலில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட்டை உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்லுவேன். என்னை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்குது, இந்த பயோவில் இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவிலையும் இருக்குது. இல்லாட்டி எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோட்டோ ரிப்ளை வரும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.